Hello guys, welcome back to newspaper session. So இன்னைக்கு newspaper பார்க்கிறதுக்கு முன்னாடி important days பார்த்துடலாம். So May 4 என்ன டே அப்படின்னா ஃபர்ஸ்ட் May 4 ஸோ இன்னைக்கு May 4ல ரெண்டு டே இருக்கு சரியா. May 4ல என்னென்ன டே அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கோல் மைனஸ் டே. கோல் மைனஸ் டே. ஸோ கோல் மைனஸ் டே அப்படின்னா நமக்கே தெரியும்ல, அந்த கோல் டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டேட்டாவை மைனிங் பண்ணுறது. அதே மாதிரி மைனிங் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த தாது பொருட்கள்லாம் இருக்குல்ல, ஸோ அதை பூமியிலேருந்து எடுப்பாங்கல்ல, அதான் இது. இப்போ கோல் மைனர்ஸ் அப்படின்னா வந்து நிலக்கரி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுக்கிறவங்க. ஸோ இருக்கிறதுலையே நம்ம ஒர்க்கிலேயே ஒரு கஷ்டமான ஒர்க்கு வந்து எது அப்படின்னா அந்த கோல் மைனஸ் ஒர்க்கு தான். அந்த சுரங்கங்கள்லாம் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தோண்டி வந்து நிலக்கரியை எடுக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒர்க்கு. ஸோ அதை வந்து அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு இது பண்ணணும், அவங்கள வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்கொண்டு அப்படின்றதுக்காக மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் என்ன பண்றாங்க அப்படின்னா கோல் மைனஸ் டே அப்படிங்கிற டே வந்து May 4ல அப்சர்வ் பண்றாங்க. ஸோ அதே மாதிரி May 4ல இன்னொரு டே இருக்கு. என்ன டே அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. ஸோ இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. ஸோ இது வந்து என்ன நமக்கே தெரியும், ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்களே அவங்களுடைய டே, அவங்களோட ஒர்க்கை வந்து இது பண்ணணும், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதுவுமே ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு தான். அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஒர்க்குமே ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு தான். ஸோ அவங்கள வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து நம்ம கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படியே இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே அப்படிங்கிற டே வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க சரியா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா May 4, 1999ல தான் அப்சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ தீம் 2023க்கான இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே இருக்கு இல்லையா, அதுக்கான தீம் வந்து என்ன பார்த்துடலாம் சரியா. ஸோ அதுக்கு வந்து தீம் என்ன அப்படின்னா ஃபயர் பர்ன்ஸ் ஒன்லி ஆன் எர்த். இதான் என்ன அப்படின்னா 2023க்கான ஃபயர் ஃபைட்டர்ஸ் இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேக்கான தீம் சரியா. இதை எப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா May 4, 1999ல. ஸோ அப்போ May 4ல இம்பார்ட்டன்ட் டேஸ் ரெண்டு டேஸ் இருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கோல் மைனஸ் டே, இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே சரியா. போத் இவங்க இந்த ரெண்டு ஒர்க்கர்ஸோட ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து மக்களுக்கு கொடுக்கணும், அதே மாதிரி அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷனை கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் கோல் மைனஸ் டே அண்ட் இன்டர்நேஷனல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேவை அப்சர்வ் பண்ணுறாங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் டேவோட தீம் வந்து என்ன அப்படின்னா ஃபயர் பர்ன்ஸ் ஒன்லி ஆன் எர்த் அப்படிங்கிறது தான் தீம் சரியா. ஸோ இப்போ நம்ம நியூஸ்குள்ள போலாமா. ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ 2 நாளைக்கு முன்னாடி என்ன நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா இதே தான் இருந்துச்சு. அதாவது பர்ச்சேஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு S&P குளோபல் ரேட்டிங்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வீஸ் செக்டாருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மந்தோட பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் சிக்னல் சர்வீஸ் செக்டர் ஹேட் பெஸ்ட் எக்ஸ்பான்ஷன் இன் 13 இயர்ஸ். அதாவது கடந்த 13 வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது ஏன் இவங்க 13 வருஷம் எடுக்கிறாங்க, அப்போ 2010ல வந்து இதே மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டேட்டாவையும் இப்போ இருக்கிற 2023 ஏப்ரலையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதான் கடந்த 13 வருஷத்தில் ரொம்பவே ஹையாக இருக்குது. எதில் சர்வீஸ் செக்டாரில் ஹையாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்களேன். இதுக்கு முன்னாடி டிக்ளைன் ஆனது, அதாவது மார்ச்சில், அதாவது போன மார்ச் மாதத்தில் டிக்ளைன் ஆனது 57.8 இருந்திருக்கு. பட் இப்போ ஏப்ரலில் 62 வந்திருக்கு சரியா. அந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, பர்ச்சேஸ் மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் இருக்குல்ல. ஸோ பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் வந்து 57.8ல இருந்து 62 வந்திருக்கு. ஸோ 50 ஒரு ஆவரேஜா 50 இருந்தாலே என்ன மீனிங் அப்படின்னா எந்த ஒரு ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரியா. எந்த ஒரு டிக்ளைனும் இல்லை, அதே மாதிரி இன்க்ரீஸும் இல்லை, ஸ்மூத்தாக ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஓரளவுக்கு நம்ம 50க்கு மேலே அந்த டேட்டாவோட வேல்யூ, அந்த இண்டெக்ஸோட வேல்யூ 50க்கு மேலே வந்தாலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம 62 வந்திருக்கோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு என்னது, அதான் நம்ம இருக்கிறதுலே 13 வருஷத்தில் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வீஸ் செக்டாரோட இது சரியா. ஸோ ரைசிங் ஃப்ரம் 57.8 இன் மார்ச் டு 62 இன் ஏப்ரல் திஸ் சீசனலி அட்ஜஸ்டட். யார் இது வந்து சொல்லியிருக்கா அப்படின்னா S&P குளோபல் ரேட்டிங்ஸ் இருக்காங்களே அவங்க தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரியா. இது வந்து சின்ஸ் ஜூன் 2010 கம்பேர் பண்ணும்போது ஒரு 13 வருஷத்துல இதுதான் ஹை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. ஸோ அடுத்து போலாமா. ஸோ அடுத்து பாருங்களேன், தமிழ் ஆக்டர் அண்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் மனோபாலா 69 பாஸ்ட் அவே. இது வந்து நமக்கு தெரியும்ல. ஸோ இவங்க வந்து மனோபாலா வந்து இறந்துட்டாங்க சரியா. ஸோ அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து அதை ஜஸ்ட் அதை மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட் அடுத்து போகலாம்.
ஸோ அடுத்து எடிட்டோரியல். ஸோ இன்னைக்கு எடிட்டோரியலில் இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, present imperfect அப்படின்னு கொடுத்துருக்காங்க. irrespective of what the USCIRF says India must review its rights record. இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது 4வது consecutive year, அதாவது தொடர்ந்து 4வது தடவை for the 4th consecutive year the government has expressed outrageனா என்னது, ஒரு angry அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் சரியா, இல்லை அப்படின்னா ஏற்றுக்காம இருக்கிறது. ஸோ அதான் சொல்றாங்க outrage and rejected the recommendation of the US Commission and அந்த IRF அதுக்கு தான் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம் சரியா. கமிஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம், அந்த யூஎஸ்ங்கிறது அமெரிக்கா. ஸோ யூஎஸ் கமிஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அதுக்கான ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கன்சர்னுக்கு மட்டும்தான் இருக்குது, ஒரு பர்டிகுலர் ஒரு இதுக்கு மட்டும்தான் நீங்கள் கன்சர்ன் பண்ணுறீங்க, அதை வந்து அதுக்காக மட்டுமே நீங்கள் பாலிசி ஸ்கீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்தியா அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை வந்து அப்போஸ் பண்ணிக்காங்க, அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணலை அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதான் இந்த ரிப்போர்ட் ஹேஸ் டார்கெட்டட் தி இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் அண்ட் என்ஃபோர்சிங் தி ரிலீஜியஸ்லி டிஸ்கிரிமினேட்டரி பாலிசிஸ், அதாவது அந்த மதத்தை சார்ந்து டிஸ்கிரிமினேட்டரி பாலிசிஸ் நிறைய கொண்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவங்களும் சொல்றாங்க பாருங்களேன், வியரிங் தி ஹிஜாப் வியர் பண்ணுற அந்த கேஸ் நடந்துச்சு அது, அப்புறம் கவுஸ் லேட்டர் கேஸ் நடந்துச்சு அது, அப்புறம் வந்து அந்த யூனிஃபார்ம் சிவில்ஸ் கோடு கொண்டு வர்றது, அப்புறம் வந்து இந்த என்ஆர்சி இந்த நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சிட்டிசன் சொல்லுவாங்கல்ல, நேற்று கூட பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இதனால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறா அப்படின்னா, போத் இன்க்ளூடிங் முஸ்லீம், கிறிஸ்டின், சீக், தலித் அண்ட் ஆதிவாசிஸ் அண்ட் எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ்ல இவங்களாம் இருப்பாங்கல்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பீப்புள்ஸ், இவங்க எல்லாமே ரொம்பவே பாதிக்க படுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க சரியா. ஸோ ஆனால் நம்மளே இது வந்து இது மட்டும் கிடையாது, அதே மாதிரி குஜராத்தில் ஒரு கலவரம் ரியோட்ஸ் நடந்துச்சுல, அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதையும் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சரியா. 2002 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த யூஎஸ் கமிஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட் அந்த கமிஷன் இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த 2002 அவங்க ரெக்கமெண்ட் பண்ணது பேரில் 2005 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காங்களா, அவங்களுடைய யூஎஸ் விசா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிவோக் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இது வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அதெல்லாம் கிடையாது, அது வந்து அந்த யூஎஸ் அந்த ரிப்போர்ட் இருக்காங்கல்ல, யூஎஸ் கமிஷன் ஃபார் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் அந்த இது இருக்கு இல்லையா. ஸோ அது அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு டெசிட்ஸ் ஃப்ரம் சச் ரிப்போர்ட், இந்த ரிப்போர்ட்டை வந்து விளக்குங்க, வேண்டாம் அப்படியே ரிமூவ் பண்ணுங்க. ஸோ அண்ட் டெவலப் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இந்தியா கூட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்தியா வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு, இந்தியாவோட நடைமுறைக்கு அப்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேட்டுக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து தான் என்ன ஆச்சு அப்படின்னா திரும்ப பெற்றது சரியா. ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்றாங்க. ஸோ மோஸ்ட்லா இது வந்து ஃபைனலாக எப்படி கன்க்ளூட் பண்ணுறாங்க, இப்போ அந்த ரிப்போர்ட் சொல்லுது இந்த மாதிரி இந்தியா வந்து ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேட்டரி அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பர்டிகுலர் இதுக்கு மட்டுமே நீ கன்சர்ன் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. பட் இந்தியா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஃபைனலாக கன்க்ளூஷனில் என்ன இருக்குது அப்படின்னா, எனி கவர்மெண்ட் எந்த ஒரு கவர்மெண்ட்னாலும் சரி அதோட டியூட்டி என்ன, இஸ் நாட் அச்சீவிங் தி பர்ஃபெக்ட் ஸ்கோர் இன் சர்வே, அதாவது ஒரு சர்வே எடுக்கும் போது அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட்டோட டியூட்டிங்கிறது வந்து எல்லா சிட்டிசனுக்குமே சமமான ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது. இப்போ பாருங்களேன், ரெக்கார்ட் ஆஃப் டெலிவரிங் ஜஸ்ட் ஒரு நீதி கொடுக்குறதா இருக்கட்டும், ஈக்குவாலிட்டி பார்க்குறதா இருக்கட்டும், செக்யூரிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும். ஸோ அது வந்து எல்லா மதத்தை எல்லா சிட்டிசன் அந்த கண்ட்ரியில் உள்ள எல்லா சிட்டிசனுக்கும் கரெக்டாக போய் சேரணும், அது மட்டும் இருந்தால் போதும். ஸோ அது மத சார்ந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கன்க்ளூஷனில் இருக்குது சரியா. ஸோ அடுத்து பாருங்க, ஃபர்கோன் கன்க்ளூஷன் இருக்கா. ஸோ ஃபோர்கோன் கன்க்ளூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபோர்கோன் அப்படிங்கிறது முன்கூட்டியே அறிவிக்கிறது, முன்கூட்டியே சொல்றது சரியா. அதான் முன்கூட்டியே அப்படிங்கிறதா என்னது அப்படின்னா ஃபோர்கோன். கன்க்ளூஷனா என்னது, ஒரு முடிவு, முன்னாடியே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு முடிவு தெரியுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து என்ன எதை பத்தி கொடுத்துருக்காங்க, உஸ்பெகிஸ்தானோட பிரசிடென்ட் பேர் என்ன அப்படின்னா ஷவுகத் மிர்சியோயேவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்கவ் மிர்சியோயேவ். ஸோ இவங்க தான் என்னது உஸ்பெகிஸ்தானோட பிரசிடென்ட். ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா வாக்கெடுப்பு, உஸ்பெகிஸ்தான்ல வந்து வாக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ரெஃபரண்டம் சொல்லுவாங்க சரியா. அதுல வந்து 90% ஆஃப் ஓட் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னா ஷாக்கவ் மிர்சியோயேவ் அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு சரியா. ஸோ அதுக்கப்புறம் இதை தொடர்ந்து இவங்க தான் இப்போ பிரசிடென்ட்டா இருக்காங்க. ஸோ இது செகண்ட் டேர்ம் பிரசிடென்ட்டா இருக்காங்க சரியா. இப்போவே ஏற்கனவே ஒரு 5 வருஷம் முடிஞ்சு செகண்ட் டேர்ம் பிரசிடென்ட்டா இப்போ இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த 90% இந்த ரெஃபரண்டம்ல கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 2 டேர்ம் பிரசிடென்ட் இவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. இப்போ கரண்டா இவங்களுக்கு வயசு எவ்வளோ அப்படின்னா 65 இயர்ஸ் இருக்கு.
ஸோ அவங்களோட 82 இயர்ஸ் வரைய இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதாவது ஏஜ் வந்து 82 வர்ற வரைய இவங்க வந்து ஆட்சி நடத்துகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? ஸோ எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கு. பாருங்களேன், இப்போது 2 கட்சி வந்து போட்டியிடுது அப்படின்னா 90% ஓட்டு வந்து ஒரு சைடு வந்து ஒரே ஒரு சார்பாக வந்து கிடைக்குது அப்படின்னா அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மக்கள் மனசில் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்போசிஷன் பார்ட்டிஸ், சரியா, அதாவது ஒரு 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 தெளிவான ஒரு வலுவான அப்போசிஷன் பார்ட்டிஸ் அங்கே இல்லை. ஸோ இது வந்து என்ன கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த உஸ்பெகிஸ்தானுக்கு வந்து அவங்க இதுக்கு முன்னாடி அந்த நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே, பிரசிடெண்ட்டாக வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து செக்யூரிட்டிஸ் கரெக்டாக கொடுப்போம், அந்த உமன்ஸ்க்கான அந்த ரிசர்வேஷன் கரெக்டாக கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் கரெக்டாக கொடுக்குறதா இருந்தால் அப்போ ஒரு வலுவான அப்போசிஷன் இருந்தால் தான் எப்போவுமே என்ன கரெக்டான ஒரு இது கொண்டு போகும். அதுதான் என்னது நம்மளுடைய அந்த கட்சி, அந்த 2 கட்சி ஏன் வருது பாருங்களேன். இப்போ மக்களாட்சி அதுலேருந்து மன்னராட்சி அதுல இருந்து மக்களாட்சி வந்திருக்கு அப்படின்னா அந்த மக்களாட்சியில வந்து என்ன பண்ணிருக்காங்க, சர்வாதிகாரத்தை தாண்டி மக்களாட்சி வேணும் அப்படின்னா 2 கட்சி கண்டிப்பா இருக்கணும்ல. ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது என்னதான் பண்ணாலும் அதை கரெக்டா நம்ம ஏத்துக்க முடியாது, அதுலயும் சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யும். அதை சுட்டி காட்டுறதுக்கு சரியான ஒரு வலுவான எதிர்கட்சி இருக்க தானே செய்யணும். ஸோ அதுதான் இங்க வந்து சொல்றாங்க, ஃபைனலா அதுதான் முடிக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து எவ்வளவுதான் நீங்க கரெக்டா ப்ராமிஸ் பண்ற அந்த பாலிசி எல்லாம் கரெக்டா மக்களுக்கு வந்து கொண்டு சேர்ற கட்சியா இருந்தா ஸோ அப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாருங்களேன், while making sure that his political powers are not threatened, அதாவது அவரோட பொலிட்டிக்கல் பவர் வந்து அச்சுறுத்தல இல்லை அப்படின்னா ஸோ நாட் எனஃப் he is serious about his promise of, கண்டிப்பா அவர் வந்து அவருடைய ப்ராமிஸ்ல அவர் சீரியஸாக இருந்து அதை வந்து கரெக்டாக பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா he is also launched the political reforms respecting the rights to, யாருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் ரைட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னா கரெக்டாக அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்காங்களே அவங்களுடைய டிஸ்என்கேஜ்மெண்ட், அதாவது அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து சொல்லுவாங்கல்ல ஸோ குறைபாடுகள் சுட்டி காட்டுப்பாங்கல்ல அதுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த நியூஸ்ல இருக்கு. ஸோ அடுத்து போலாமா? ஸோ அடுத்து என்ன இருக்கு, இந்தியா ஸ்லிப்ஸ். இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக வரும், கரண்ட் அஃபேர்ஸில் வரும். இந்தியா ஸ்லிப்ஸ் இன் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் ரேங்க்ஸ் 161 அவுட் ஆஃப் தி 180 நேஷன். நேற்று தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே வந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ அப்போவே என்ன பண்ணிக்காங்க, ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கு பாருங்களேன், பிரஸ் ஃப்ரீடமில் இந்தியாவோட ரேங்கிங் வந்து எவ்வளோ, மொத்த டோட்டல் கண்ட்ரிஸ் வந்து 180 கண்ட்ரிஸ் எடுத்திருக்காங்க. அதில் இந்தியாவோட ரேங்கிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 161 இருக்குது. சரியா? இப்போ 2021 எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 150 இருந்துச்சு. 2023 161 வந்துருச்சு. சரியா? அப்போ வந்து என்னது அப்படின்னா டிராபேக் தான் நம்ம இந்தியாவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க வந்து எதுலேருந்து எது வந்திருக்காங்க அப்படின்னா 2022 அவங்க வந்து 157 வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து கொஞ்சம் முன்னேறி 150க்கு வந்திருக்காங்க. சரியா? இப்போ 2023 150க்கு ரீச் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 146 135 அந்த ரேங்கிங் ரீச் ஆயிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்து இப்போ டாப் 3 பார்க்கணும்னா டாப் 3 வந்து யார், அந்த பிரஸ் ஃப்ரீடம் ரேங்கிங்ல டாப் 3 வந்து நார்வே, அயர்லாந்து அண்ட் டென்மார்க், இவங்கெல்லாம் டாப் 3 பொசிஷன் இருக்காங்க. பாட்டம் 3ல யார் இருக்கா அப்படின்னா வியட்நாம், சைனா, நார்த் கொரியா, இவங்கெல்லாம் பாட்டம் 3ல இருக்காங்க. ஸோ ஒரு இதை படிக்கிறீங்க, ஒரு இண்டெக்ஸ் படிக்கிறீங்கன்னா டாப் 3 பொசிஷன் படிங்க, பாட்டம் 3 பொசிஷன் படிங்க. அப்புறம் நம்ம இந்தியாவோட ரேங்கிங் எவ்வளோ இருக்கு அது மட்டும் படிச்சா போதும். சரியா? ஸோ நம்ம இந்தியாவோட பக்கத்து நாடான பாகிஸ்தானையும் ஸ்ரீலங்காவையும் படிச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஸோ அடுத்து போலாமா? ஸோ இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சேர்ந்து படிச்சுக்கோங்க. ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிறதா என்னது, அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணவங்க RSF அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த நியூஸ் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 3 நாளாக அவங்க பார்த்துட்டே வரோம். ராஜ்நாத் லேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஃபார் த கோஸ்ட் கார்டு ஹார்பர் இன் தி மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ்க்கு ராஜ்நாத் சிங் இருக்காங்க இல்லையா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் மால்தீவ்ஸ்க்கு விசிட் பண்ணியிருக்காங்க. 3 டே விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பேட்ரோல் வெசல்லாம், ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க, கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்களேன், லே த ஃபவுண்டேஷன் ஸ்டோன். எதுக்கு லே த ஃபவுண்டேஷன் ஸ்டோன், கோஸ்ட் கார்டு ஹார்பர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவோட ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு மால்தீவ்ஸ்க்கு ஒரு பிக்கஸ்ட் பெனிஃபிட் தரக்கூடிய ப்ராஜெக்ட் அது என்ன அப்படின்னா இந்த கோஸ்ட் கார்டு ஹார்பர் ப்ராஜெக்ட் தான். சரியா? ஸோ இது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஹிந்தி நேம் இருக்கும்ல, அது வந்து அது என்ன நேம் அப்படின்னா ஏகதா ஹார்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஏகதா ஹார்பர் அப்படின்னு சொல்றாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணிக்காங்க, பேட்ரோல் வெசல் 2 இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் கார்டில் ஹார்பர் வந்து மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணிக்காங்க, இல்லை ஃபவுண்டேஷன் அடிக்கல் நாட்டிருக்காங்க. சரியா? 2 இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பிரீஃபில் பிரெய்லி வேர்சன்னா தெரியும்ல, இந்த அதாவது இந்த பார்க்க முடியாதவங்க, பேச முடியாதவங்கலாம் படிக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா அந்த
மொழியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த பிரெய்லி வேர்சன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரெய்லி வேர்சன்ஸ் ஆஃப் பைலிங்குவல் டிக்ஷனரி செட்ஸ் ஏ ரெக்கார்ட். இது வந்து என்ன அப்படின்னா கின்னஸ் ரெக்கார்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ வேல்யூம் பாருங்களேன், 21 வேல்யூம் பிரெய்லி வேர்சன் ஆஃப் அசாமீஸ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி. நம்ம வந்து என்ன கேள்விப்பட்டிருப்போம், தமிழ் டு இங்கிலீஷ் கேள்விப்பட்டிருப்போமா? ஸோ இது வந்து அசாமீஸ் லாங்குவேஜில் இருக்குது சரியா. ஸோ அசாமீஸ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரி தட் இஸ் இன் டோட்டல் வெயிட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 80 கிலோகிராம், மோர் தென் 80 கிலோகிராம் இருக்கு அந்த புக்கோட வெயிட் சரியா. ஹாஸ் பிகேம் தி வேர்ல்ட் லார்ஜஸ்ட் லெக்சிகன் சொல்லுவாங்க, அகராதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் சரியா. ஸோ அப்போ பிரெய்லி வெர்சன் ஆஃப் லெக்சிகன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன லாங்குவேஜ், அசாமீஸ் டு இங்கிலீஷில் இருக்குது. அதோட வெயிட் 80 கிலோகிராமுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அத்தாரிட்டிஸ் ஆஃப் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் இருக்காங்களே, ஸோ அவங்க May 1 ஹேண்டட் ஓவர் த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்குக்காக இந்த லெக்சிகன் அந்த அகராதிக்காக ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிருக்கு, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னா இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு. பப்ளிஷர் யார் அப்படின்னா ஜெயந்த பருவா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஜெயந்த பருவா அப்படிங்கிறது தான் பப்ளிஷரோட நேமு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த புக்கோட நேம் தெரியணும்ல, புக்கோட நேம் வந்து ஹெம் கோஷ். அந்த லெக்சிகன் புக்கோட நேம் வந்து ஹெம் கோஷ் அப்படிங்கிறது சரியா. ஸோ இது வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஓவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதோட காப்பியை கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த புக் வந்து எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னா 123 இயர்ஸ் பழமையானது சரியா. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் குட்டி குட்டி பாயிண்ட்ஸாக இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்டினா யாரு, இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபார்காஸ்ட் தி சைக்ளோன் இன் த பே ஆஃப் பெங்கால் நெக்ஸ்ட் வீக். அதாவது அடுத்த வாரம் என்ன வரப்போகுது அப்படின்னா பே ஆஃப் பெங்கால்னா என்னது, வங்காள விரிகுடா. அதில் வந்து என்ன வரப்போகுது, சைக்ளோன் வரப்போகுது. அதோட நேம் வந்து என்ன அப்படின்னா மோச்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை யார் வந்து அந்த நேமை வந்து எந்த கண்ட்ரி வந்து சூட் பண்ணிக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா ஏமன் அப்படிங்கிற கண்ட்ரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அந்த அந்த சைக்ளோனுக்கு நேம் வச்சிருக்காங்க சரியா. ஸோ நேம் வந்து மோச்சா அப்படிங்கிறது. ஸோ May 6 வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த சைக்ளோனுக்கான சர்க்குலேஷன் வந்து ஃபார்ம் ஆயிரும். May 9 வந்து என்ன ஆயிரும், சைக்ளோன் வந்துடும். May 10 வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இது வந்து யாருக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கோஸ்ட் கார்டு ரீஜனில் உள்ள அந்த பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வார்னிங் கொடுத்துருக்காங்க சரியா. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சைக்ளோனோட பேர் என்னது மோச்சா. இது யார் வந்து எந்த கண்ட்ரி எந்த நேம் வச்சிருக்காங்க அப்படின்னா ஏமன் அப்படிங்கிற கண்ட்ரி சரியா. ஸோ அடுத்து போகலாமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ வேர்ல்டு நியூஸில் வந்து பாருங்களேன், யூஎஸ் பிக் அஜய் பங்கா கன்ஃபர்ம்டு அஸ் த நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் தி வேர்ல்டு பேங்க். அதாவது வேர்ல்டு பேங்கோட அடுத்த பிரசிடென்ட் இப்போ கரண்ட்ல இருக்கிறது யார் அப்படின்னா டேவிட் மல்பாஸ் தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அப்புறம் அவங்க வந்து June 2 வந்து என்ன ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பீரியட் ஆஃப் டைம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் யார் வர்றா அப்படின்னா அஜய் பங்கா வந்து என்ன பண்ணுறாங்க வரப்போகிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வெரிஃபை பண்ணிட்டாங்க சரியா. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. நெக்ஸ்ட் போகலாம். So next business newsல adapting to climate change to cost India 85.6 lakh crore by 2030. அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம climate changeக்கு ஏற்ற மாதிரி நம்மள நாமே அடாப்ட் பண்ணிக்கிறோம்ல, அதுக்கான காஸ்ட் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 85.6 lakh crore வந்திருக்கு. எதுக்குள்ள வரும் அப்படின்னா 2030 வரும் அப்படின்னு சொல்றாங்க சரியா. இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா RBI இருக்காங்களே, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிப்போர்ட்டோட நேம் என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச் அப்படிங்கிறதா ரிப்போர்ட்டோட நேம். அந்த ரிப்போர்ட் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்ட்ரியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து செலவாகிற காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2030 85.6 lakh crore வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அதான் நம்மளோட இது இப்போ கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம ஏன் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் 2050 அந்த கான்ஃபரன்ஸ் அண்ட் பார்ட்டிஸ் நடத்துவாங்கல்ல. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் அதாவது நெட் ஜீரோ எமிஷன் கார்பன் டார்கெட் வந்து எவ்வளோ அப்படின்னா 2070 ஜீரோ ஆக்கணும், கார்பனே இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட். அதை முன்னெடுத்து தான் இது சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அது அப்புறம் இந்தியாவோட கிரீன் ஃபினான்சிங் அப்படின்னா என்ன, கிரீன் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த பசுமை திட்டம் சொல்லுவாங்கல்ல, அதாவது எந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலும் அது கார்பன் எமிஷன் இல்லாமல் இருந்தாலே அது கிரீன் ப்ராஜெக்ட் தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட்க்கு ஃபினான்ஸ் பண்ணுறது, அதாவது சப்போர்ட் பண்ண ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறது, அது வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா எஸ்டிமேட்டட் டு பி அட்லீஸ்ட் 2.5% நம்ம இந்தியாவோட ஜிடிபியில் இருக்கும். டில் 2030 வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபியில் 2.5% வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த 85.6 lakh crore சொன்னாங்க இல்லையா, அதை சொல்கிறாங்க பாருங்களேன். ஆர்பிஐயோட ரிப்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச் அந்த ரிப்போர்ட் சீஸ் நீட் டு கட் எனர்ஜி இன்டென்சிட்டி ஆஃப் ஜிடிபி பை 5% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணும் அப்படிங்கிற அது வந்து தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. 5%ங்கிறது ஆனுவலாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது. அப்புறம் கிரீன் ஃபினான்சிங் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.5% வரை இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணது ஆர்பிஐ. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து 2030 நம்மளுடைய
காஸ்ட் வந்து எவ்வளோ வரும்னா 85.6 lakh crore வரை வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சரியா. ஸோ அடுத்து பாருங்களேன், குவாலிட்டி கண்ட்ரோல் நாட் எய்ம்டு அட் ஸ்டாப்பிங் இம்போர்ட்ஸ். கோயல்ங்கிறது யாரு? பியூஷ் கோயல், நம்மளுடைய காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அண்ட் ஆல்சோ தி கன்சியூமர் அண்ட் ஃபுட் அந்த இதுக்கும் மினிஸ்டர் சரியா. ஸோ கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் ஃபுட்டுக்கும் மினிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குவாலிட்டி கண்ட்ரோல், அதாவது ஒரு தரமான ஒரு இப்போ எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் அதோட தரம் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது இப்போ ஃபேக்ட்ரி இருந்தாலே கண்டிப்பாக குவாலிட்டின்னு ஒரு செக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அது வந்து எதை எய்ம் பண்ணலை, நாட் குறிக்கோள், அதாவது எய்ம் பண்ணலை. எதை எய்ம் பண்ணலை அப்படின்னா ஸ்டாப்பிங் தி இம்போர்ட்ஸ், அதாவது இறக்குமதி செய்கிறத குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து எய்ம் பண்ணலை, குறிக்கோள் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா. ஸோ இது என்ன எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த இன்டர்நேஷனல் லெவலில் உள்ள அந்த உலகத்தரம் வாய்ந்த இது கொண்டு வரணும். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்தியா வந்து அடாப்ட் பண்ணி அதே போல் அடாப்ட் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எதை பாதிக்காது அப்படின்னா இறக்குமதியை பாதிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நோ ஒன் ஹேஸ் அ ரைட்ஸ் டு பிளே வித் லைஃப்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது மக்களுடைய வாழ்வாதாரம் இருக்குல்லையே அது வந்து யாருக்குமே அதோட விளையாடுறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அதே மாதிரி நோ ஒன் ஹேஸ் அ ரைட்ஸ் டு டம்ப் த லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இன் இந்தியா. அதே மாதிரி லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இந்தியாவில் வந்து அதிகமாக டம்ப் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய காமர்ஸ் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, மீடியா இண்டஸ்ட்ரி க்ரோஸ் பட் டிவி ரெவன்யூஸ் ரிமைன் ஃபிளாட் சேஸ் EY. EY அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ அது ஒரு ரிப்போர்ட்டிங் கம்பெனி தான். என்ன கம்பெனி பாருங்க, ஏர்ன்ஸ் அண்ட் யங் அப்படிங்கிற ரிப்போர்ட்டிங் கம்பெனி. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீடியா இண்டஸ்ட்ரி வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்கு, பட் டிவியில் வர்ற ரெவன்யூஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீடியா ரெவன்யூ எவ்வளோ வரும் கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 2025 எவ்வளோ இருக்குமா அப்படின்னா 2.8 lakh crore வரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரியா. 2025 2.8 lakh crore வரை இருக்கும்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ அதே மாதிரி டிவி ரெவன்யூ வந்து அவ்வளோவா வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்குது, ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன பாருங்கள். ஃபார்மர் வேர்ல்டு 100 மீட்டர் சாம்பியன் யார், போவி பாஸ்டவே. ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா போவி, இவங்களோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க போவி. ஸோ இவங்க வந்து ரன்னர் தான். ஸோ ஃபார்மர் வேர்ல்டு 100 மீட்டர் சாம்பியன், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் 100 மீட்டரில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் யார் அப்படின்னா போவி. இவங்க வந்து இறந்துட்டாங்க சரி. அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டோரி போவி த 100 மீட்டர் சில்வர் மெடலிஸ்ட் இந்த 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ் அண்ட் 2017 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பாக வின் பண்ணிக்காங்க. ஹேஸ் டைட் அட் தி ஏஜ் ஆஃப் 32 சரியா. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நேமு அப்புறம் வந்து இவங்க எதில் சாம்பியன்ஷிப் இவங்க என்ன மெடல் வின் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க சரியா. சில்வர் மெடலிஸ்ட் இன் 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், எல்லா நியூஸுமே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.